ஆண்டிடும் வீரர் தந்தையின் அன்பை கொண்டாடவே. அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் வீரர் தந்தையின் அன்பை கொண்டாடவே. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. அரசுகள் அவரை பணிகின்றன, அஞ்சி வணங்கி நலம் பெறுகின்றன. முரசு கொட்டி புகழ் இசைக்கின்றன, ஊடகம் எதிரொலிக்கின்றன. அவர் கடலை உழந்த தரையாக்கினார், புல் கோண்டுகளை வண்ண மலராக்கினார். அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அனைத்துலகோரே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விழிப்பாயிருங்கள் என்ற அழைப்பை நம்முடைய அன்னை கன்னிமரியாள் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும், ஆண்டவர் இயேசுனுடைய இறை வார்த்தையும் விழிப்பாயிருந்து காத்திருக்க வேண்டும், காத்திருக்கிறவர்களுக்கு பலம் பயன் உண்டு என்று சொல்லுகிற ஆண்டவரின் இறை வாக்கை மையமாக வைத்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் செபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and to all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same.
இந்த பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதிவரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145.
என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் ஆண்டவரை நாள்தோறும் நான் போற்றுவேன் அவரின் பெயரை எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவரை நாள்தோறும் நான் போற்றுவேன் அவரின் பெயரை எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் போற்றுதலுக்கு அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறைவசனங்கள் 42 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தார். அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்?
தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பணியால் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. விழிப்பாயிருங்கள். எந்த நேரத்தில் நம்மை தேடி ஆண்டவர் வருவார் என்றும் ஆரோக்கிய அன்னையின் அருளும் புதுமைகளும் எப்பொழுது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் விழிப்பாயிருக்க அழைப்பு தரப்படுகிறது. மனிதனை நம்பாமல் கதவை படைத்தான், கதவை நம்பாமல் பூட்டை படைத்தான், பூட்டையும் நம்பாமல் மனிதனையே காவலுக்கு வைத்தான், மீண்டும் மனிதனை நம்பாமல் கேமராவை வைத்தான். இது ஒரு பொன்மொழி. அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மனிதன் ஒரு இல்லம் கட்டுகிற பொழுது அல்லது ஒரு தொழிலகம் கட்டுகின்ற பொழுதே அதற்கு ஒரு கதவை படைக்கிறான். அந்த கதவு பாதுகாப்பு இல்லை என்பதற்காக அதற்கு ஒரு பூட்டு இடுகிறான். அந்த பூட்டையும் பாதுகாப்பதற்காக மனிதனை அங்கே வைக்கிறான். இந்த மனிதனையும் நம்பாமல் கடைசியாக கேமராவை வைக்கிறான் என்று இந்த பொன்மொழி சொல்லுகிறது. நாம் இதன் அடிப்படையில் விழிப்பாயிருந்து நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறோமா என எண்ணி பார்க்க வேண்டும். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஆசிய நாடுகள் பல அதிர்ந்த நாள். அந்த நாள் வேலை நகருமே அதிர்ந்து போயிருந்த நாள். அந்த நாள் ஒரு மிகப்பெரிய சுனாமியினுடைய அலை வந்து பல்லாயிரம் மக்களை விழுங்கி சென்றது என்று நமக்கு தெரியும். அதனுடைய தாக்கம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது பெற்றோரை இழந்த பிள்ளைகள் மனதிலே. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒரு குடும்பம் தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்றிருந்தது. அங்கே சுற்றுலாவிலே அவர்கள் அந்த சுனாமி ஏற்படுகிற நேரத்தில் அவர்கள் கடற்கரையிலே விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளும் பெற்றோரும். அப்பொழுது அந்த கடல் நீர் உள் வாங்கியதை கண்ட அவர்களுடைய மகள்களில் ஒருவர் 10 வயது நிரம்பிய சகோதரி லில்லி ஸ்மித் என்பவர், இந்த குழந்தை அந்த தண்ணீர் உள்வாங்குவதை, கடலுக்கு உள் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் தன்னுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடம் ஞாபகம் வந்தவுடன் உடனே தன்னுடைய தந்தையிடம் சொல்லுகிறார், அப்பா ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது, சுனாமி வரும்போல் இருக்கிறது என்று அந்த குழந்தை சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்படி சொன்னவுடன் அவருடைய தந்தையும் சற்று விழித்துக் கொள்ளுகிறார். அந்த குடும்பத்தினர் அவர்களோடு அந்த பகுதியிலே விளையாண்டு கொண்டிருந்த அத்தனை பேரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாதுகாப்பான இடங்களை தேடிச் செல்லுகிறார்கள். சென்ற சில மணித்துளிகளில் அந்த நீர் அங்கே கடற்கரையில் இருந்த மற்ற மக்களை அடித்து சென்றது என்று இந்த நிகழ்வு குறிப்பிடுகிறது.
இந்த குழந்தையானவள் தாம் படித்த அந்த படிப்பை நினைவிற்கொண்டு பாதுகாப்பான இடம் தேடிய அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது எத்துணை விழிப்பாயிருந்து இந்த குழந்தை தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றியது என்று நாம் உணர முடிகிறது. எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பும் இப்படிப்பட்ட அழைப்புத்தான். மானிட மகன் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. அவர் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் வருவார் என்பதை இந்த நற்செய்தியானது நமக்கு சொல்லுகிறது. அப்படி இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிற பொழுது இரண்டு உவமைகளாக இரண்டு நிகழ்வுகளை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக தருகிறார். ஒன்று ஒரு திருடன் வீட்டிற்கு வருவது, மற்றொன்று வீட்டு தலைவர் தன்னுடைய வீட்டிலே ஒரு பணியாளரை நியமித்தது. திருடன் வீட்டிற்கு வருவான் என்று பார்க்கின்ற பொழுது வடிவேலு ஒரு படத்துல 100வது திருட்ட கொண்டாடுவார். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதன் பிறகு அவர்களுடைய அண்ணனின் விழுதுகள் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்டைல் பாண்டியனுடைய 100வது திருட்டு இது, 1000வது திருட்டையும் இவர் கொண்டாட வேண்டும் என்று போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க. இப்படி அல்ல திருடன் வருவது. மாறாக எந்த நேரத்தில் எந்த சாம காவல் வேளையில் அந்த திருடன் வருவான் என்று தெரியாதோ அதுபோல ஆண்டவர் இயேசுவும் தந்தையாம் இறைவனும் இந்த மண்ணிற்கு வருவார்கள் என்று இயேசு சுட்டி காட்டுகின்ற முதல் உவமை. இரண்டாவதாக ஒரு பணியாளரை வீட்டு உரிமையாளர் தன்னுடைய வீட்டிற்கு வேலைக்கு அமர்த்திய அந்த நேரம். ஒரு பணியாளர் இருக்கிறார், அவர் தன்னுடைய தலைவர் வெளியிலே சென்று விட்டார் என்று தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை கடமைகளையும் சரியாக செய்கிறார். அப்படி சரியாக செய்வதை பார்த்த அந்த வீட்டு உரிமையாளர் என்ன செய்கிறார், இவருக்கு பதவி உயர்வு, தன்னுடைய செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக அவனை படைத்தார், அவனை அங்கே பணி அமர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பணியாளரும் இருக்கிறார், அவர் தம்முடைய தலைவன் வர காலம் தாழ்த்துவார் என்று தன் உடன் பணியாளர்களோடு உண்டும் குடித்தும் அந்த நேரத்தை செலவிடுகின்ற பொழுது அந்த வீட்டு உரிமையாளர் திடீரென்று வந்தால் என்ன நடக்கும்? அந்த பணியாளரை கண்டம் துண்டமாய் வெட்டி அங்கே புறம்பே தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கு என்று சொல்லுகிறார். அன்னையின் திருப்பாதம் நோக்கி வந்திருக்கிற நாமும் இத்தகைய விழிப்பான எண்ணத்திலேதான் நாம் நிச்சயமாக இங்கே வந்திருக்கிறோம். இந்த நாளில் அன்னையானவள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற நம்முடைய விண்ணப்பங்கள் கிடைக்கும் என்பதை இன்றைய இறைவாக்குகளும் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தை 36 இவ்வாறு சொல்லப்படுகிறது. நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்ற அழைப்பு இறைவாக்கின் வழியாக நமக்கு தரப்படுகிறது. மானிட மகன் வருகைக்காய் நாம் நம்மையே தயார்படுத்தி கொள்ளுகிற பொழுது விழிப்பாய் இருக்க வேண்டும். அந்த விழிப்பு என்பது எப்படிப்பட்ட விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தோடு கூடிய விழிப்பாக இருக்க வேண்டும் என்று இன்றைய இறைவாக்கும் நமக்கு சொல்லுகிறது. விழித்திருந்து ஜெபிக்கின்றவர்கள் நிச்சயமாக பாதுகாப்பு பெறுவார்கள், அருள் வரங்களை பெறுவார்கள் என்பதை சுட்டி காட்டுகிற இந்த நற்செய்தியின் அடிப்படையில் மனிதன் எப்பொழுதும் அந்த ஜெபத்திலே தளர்ந்து விடாமல் இருக்க வேண்டும். ஜெபத்தில் தளர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். ஜெபித்தால் வேண்டியது கிடைக்கும் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்ற ஒரு சகோதரி, ஒரு புனிதரை தான் புனித மோனிகா என்ற இந்த புனிதர். மோனிகா என்ற இந்த பெண்மணி தன்னுடைய மகன் அகஸ்டின் என்ற திருச்சபையின் தூண்களில் ஒருவராக இருக்கின்ற அந்த மகனை ஈன்றெடுத்த பெண்மணி ஆவார்.
இந்த மோனிகா என்ற இந்த சகோதரி. இளம் வயதிலிருந்தே கடவுள் மீது அதிகமான நம்பிக்கையும் ஜெப வலிமையும் பெற்றிருந்தார். திருமணம் வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு, இல்லை உனக்கு திருமணம் நடத்திதான் வைப்போம் என்று சொல்லி பெற்றோர்கள் பிடிவாதத்திற்காக தம்முடைய 20வது வயதிலே திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த திருமணம் நடந்த பல ஆண்டுகளிலே அந்த குடும்ப தலைவன் பட்ரிஷியன் என்ற இந்த மோனிகாவின் கணவர், அவர் என்ன செய்கிறார்? ஜெபம் அவருக்கு பிடிக்கவில்லை, ஆண்டவர் இயேசு அவருக்கு பிடிக்கவில்லை. எனவே எப்பொழுதும் தன்னுடைய மனைவி ஜெபம் செய்கின்ற பொழுதெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு கடுமையான மனிதராகவும் கொடூரமான மனிதராகவும் அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோலவே அவருடைய அம்மாவும், அதாவது மோனிகாவின் கணவரும் மாமியாரும் அவரை கஷ்டத்தில் உள்ளாக்கி கொண்டே இருந்தார்கள். இப்படி இவர்கள் இருக்கின்ற இந்த வாழ்க்கை சூழலில் மோனிகா என்ற இந்த சகோதரி ஜெபிக்கிறார். இவர்களுடைய தன்னுடைய கணவர் தன்னுடைய மாமியாருடைய மனமாற்றத்திற்காக 16 வருடங்கள் தொடர்ந்து ஜெபித்தார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லுகிறது. அப்படி 16 வருடங்கள் அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் தன்னுடைய கணவரும் மாமியாரும் மனம் மாறுகிறார்கள். அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. இதே சூழ்நிலையில்தான் தன்னுடைய மூத்த மகனாக இருக்கின்ற அகஸ்தீனாரும் இத்தகைய தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய கைகளிலே கிடைக்கின்ற பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவிட்டு அங்கே தன்னுடைய வாழ்க்கையை கடவுள் பார்வையில் அல்ல, மாறாக வேற்று பாதையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்த இந்த மோனிகா என்ற இந்த தாயானவள் தன்னுடைய மகன் எப்படியாவது மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. தம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெபத்திலே அர்ப்பணித்த இந்த தாயானவள் அந்த ஜெபத்தின் வலிமையினால் தன்னுடைய மகன் அகஸ்தீனாரும் அங்கே மனமாற்றம் பெறுகிறார். மிலான் நகரிலே அம்ப்ரோசியார் என்ற ஆயரிடத்திலே இந்த தாயானவள் ஒவ்வொரு முறையும் சொல்லி அழுகின்ற பொழுதெல்லாம் அந்த ஆயர் அவரை தேற்றி இருக்கிறார். நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய மகன் மனம் மாறுவான் என்று சொன்னால் அதுபோல அந்த மகன் மனம் மாறினார் என்று சொல்லப்படுகிறது. இன்று திருச்சபையின் புனிதர்களில் மிகப்பெரிய தூணாக இருப்பது இவருடைய கோட்பாடுகள் தான். இப்படி கடவுளுக்கு முன்னால் தம்முடைய ஜெப வலிமையினால் புதுமையை அருள்வரங்களை இந்த மோனிகா என்ற புனிதை பெற்ற இந்த நாளைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவ்வாறு கொண்டாடுகின்ற வேளையில் ஆண்டவர் இயேசுனுடைய வாக்கு மீண்டும் இந்த நேரத்திலே நமக்கு அருளப்படுகிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தை 7 இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரோ? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு மீண்டும் தொடர்ந்து சொல்லுகிறார். ஆயினும் மானிட மகன் மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்ற கேள்வியோடு ஆண்டவர் இயேசு முடிக்கின்ற வார்த்தை. கடவுள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி மன்றாடுகிற மக்களுக்கு துணை செய்கின்றவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த மக்களின் மனதில் அத்தகைய நம்பிக்கை இருக்குமா என்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் இயேசு இன்று நம்மையும் பார்த்து கேட்கிறார். என்னை நோக்கி என் தாயின் வழியாக ஜெபிக்கின்ற எல்லா மக்களும் தம் மீது நம்பிக்கையில் தளர்ந்து விடாமல் இருக்கிறார்களா என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய கேள்வியாக இருக்கிறது. வேலை நகருக்கு வருகிறோம். வேலை நகரில் இருக்கிற ஆரோக்கிய அன்னையானவள் தம் குடும்பங்களில் தேவையான அருள் வரங்களை எல்லாம் கொடுப்பார் என்று நம்புகிறோம். அப்படி நம்புகிற பொழுது எப்படிப்பட்ட மனநிலை? 1 வருடம் சென்றேன், 5 வருடம் சென்றேன், 10 வருடம் பாத யாத்திரையில் நடந்தேன் என்பது அல்ல. 30-35 வருடங்களும் நடந்து பாத யாத்திரையாக வந்து அன்னையின் திருப்பாதம் வந்திருக்கின்ற மக்களை எல்லாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய
தியாகத்தை அந்த நடைபாதையிலே அவர்கள் செய்கிறார்கள். அத்துணை தியாகத்திற்கும் பலன் உண்டு என்பதுதான் நம்முடைய ஜெபத்தினுடைய வலிமையாக இருக்கிறது. அந்த பலன்தான் நம்முடைய வாழ்க்கையிலே புதுமைகள் நடக்கிறது. இந்த நம்பிக்கையோடு நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் அன்னை கன்னிமரியாளின் வழியாக ஜெபிக்கின்ற நம்முடைய ஜெபங்களுக்கு விடை தருவார், பாதுகாப்பு தருவார், புதுமைகள் நடக்கும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து பலியில் பங்கெடுப்போம். ஆமென். மலைகள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தார் காணிக்கை தந்தோம், இதை ஏற்று உனதாக்கி ஒரு வாழ்வு தர வேண்டும். காணிக்கை மலரும் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தார் காணிக்கை தந்தோம், இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 ஆழ்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை நீர் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் இத்திருத்தலத்தின் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கியத்தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித மோனிகா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றம் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் எந்நாளும் விடுதலை பெற்று யாதொரு மன கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் தவறுகளை நீர் பார்க்காமல் நாங்கள் உம்மீதும் நீர் எங்களுக்கு பாதுகாவலாய் கொடுத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையின் மீதும் கொண்டிருக்கின்ற ஆழமான நம்பிக்கையை பார்த்து உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுவரே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் ஒவ்வொருவரும் உட்கொள்ளும் அது திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவு இரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாயிட அருள் புரியும். இதோ இறைமகன் இயேசு. நாம் இந்த மண்ணில் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற குற்றங்களை எல்லாம் மன்னித்து தம் அன்னையும் தம்மை படைத்த அந்த தந்தையின் அன்னையுமான அன்னை கன்னிமரியாளை நமக்கு துணையாக கொடுத்தவர். இந்த இயேசுவின் அன்பு திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், ஏழு ஆன்மா நலமடையும். என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா.
போல என்னை தாளாட்டு பாடி செய்யாக நீயும் சீராட்டினார். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களில் நின்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our blessed Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை என்றும் ஆசீர்வதித்து தம் பேரன்பில் உங்களை காப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜபமாலை, ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜபமாலை,
பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை பொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவர் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறை ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவர் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறை ஜெபமாலை. அருள் நிறை மரியே அருள் நிறை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. அருள் நிறை மரியே அருள் நிறை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்க செய்யும் ஜெபமாலை. அரவணைக்க செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்று தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெப நாடெல்லாம் திருநாளே வேளாங்கண்ணியிலே, நாடெல்லாம் திரளுதிங்கே மாதா அன்பினிலே. நாடெல்லாம் திருநாளே வேளாங்கண்ணியிலே, நாடெல்லாம் திரளுதிங்கே மாதா அன்பினிலே. மங்களம் மங்களம் மாதா கோவிலிலே, மங்களம் மங்களம் மாதா கோவிலிலே. மானிடர் கரசி மங்கையர் கரசி மன்னவர் தாயவளே, மன்னவன் தாயவளே, மன்னவர் தாயவளே. நாளெல்லாம் திருநாளே வேளாங்கண்ணியிலே, நாடெல்லாம் திரளுதிங்கே மாதா அன்பினிலே. அன்னை மரியேசுவுடன் அன்றொரு நாள் இங்கெழுந்தாள், அன்னையென நான் இருப்பேன் அஞ்சாதீர் என்றுரைத்தாள். அன்னை மரியேசுவுடன் அன்றொரு நாள் இங்கெழுந்தாள், அன்னையென நான் இருப்பேன் அஞ்சாதீர் என்றுரைத்தாள். என்னறிய நலம் தந்தாள் ஆரோக்கிய தாயானாள், என்னறிய நலம் தந்தாள் ஆரோக்கிய தாயானாள். அன்னை இயேசுவடி வாழ்வு என்றாள். ஆனந்த நல்வாழ்வு என்றாள். நாளெல்லாம் திருநாளே வேளாங்கண்ணியிலே,
ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நீரை மறியேற்றும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, குளிருதம்மா. தினமும் இரவு 9 மணிக்கு நமது பேராலயத்தை சுற்றி எரியும் மெழுகுதிரி ஏந்தி ஜெபமாலை ஜெபிக்கப்படும். இந்த பவனி பேராலயத்தின் முகப்பிலிருந்து ஆரம்பிக்கப்படும். அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற அன்போடு அழைக்கின்றோம். Dear devotees of Our Lady of Velangani, there will be the candle light rosary procession daily at 9 p.m. around the Shrine Basilica. The procession will commence from the front side of the Shrine Basilica. We warmly welcome you all to participate and receive the blessings of our Mother. அனுதினம் ஜெபிப்போம் ஜெபமாலை. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.